அண்ட் நம்ம இப்போ 4 இண்டிவிஜுவல் பேஜஸ் கிரியேட் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ இந்த ட்ரீம் வியூவில் நான் போய்க்கிறேன். இந்த ட்ரீம் வியூவில் போயிட்டு நான் இந்த 4 இண்டிவிஜுவல் பேஜஸையும் நான் இங்கே லிங்க் பண்ண போகிறேன். அதாவது என்னுடைய ஹோம் பேஜை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஐ மீன் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன் என்னோடய மவுஸ் க்ரோசரை வச்சு. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லிங்க் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கும். ஓகே, அது அந்த அந்த இடத்துல வந்துட்டு நான் இந்த ப்ரௌஸ் ஃபார் ஃபைல் அப்படின்னு ஒரு இந்த ஃபோல்டர் நம்மளுக்கு ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ட்ரீம் வியூ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கரண்ட் வெப்சைட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணோம். அண்ட் இந்த இடத்துல நான் இப்போ ஹோமை கிளிக் பண்ணியிருக்கேன், அதாவது இண்டெக்ஸ் பேஜ். இண்டெக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். அண்ட் நீங்கள் நல்லா கவனிங்க, இப்போதைக்கு இந்த வீடியோ, பிக்சர், இண்டெக்ஸ், காண்டாக்ட் அஸ் இந்த எந்த பேஜ்லேயுமே இதுக்கு லிங்கே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பிக்சர் பேஜை என்னுடைய ப்ரௌசரில் நான் வியூ பண்ணி பார்க்குறேன். இந்த சின்ன குளோபல் ஐக்கானில் டாப்பில் ப்ரிவியூ இன் ஃபயர்ஃபாக்ஸ், ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய டிஃபால்ட் ப்ரௌசர் ஃபயர்ஃபாக்ஸ், ஸோ அதனால் நான் என்னுடைய ஃபயர்ஃபாக்ஸ் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னுடைய மவுஸ் கர்சரை நான் அந்த ஹோம் வீடியோஸ், காண்டாக்ட் ஆஸ், பிக்சர்ஸ்க்கு எடுத்துகிட்டு போனேன்னா எந்த ஒரு லிங்க்குமே எனக்கு அப்பியர் ஆகலை. ஓகே, பட் நான் என்னுடைய டெம்ப்ளேட் ஃபீல்டில் மட்டும் நான் இப்போ ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் இன்னும் அதை சேவ் பண்ணல. அதேமாதிரி நான் என்னுடைய வீடியோஸ்க்கு நான் பண்ணிக்கிறேன். என்னுடைய வீடியோஸ் அப்படின்றது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரௌஸில் பண்ணிவிட்டு video.html அண்ட் கிளிக் ஓகே. அண்ட் அதேமாதிரி காண்டாக்ட் அஸ், browse the file, contact us, and அதே மாதிரி picture அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எனக்கு இப்போ லிங்க் வந்துருச்சு. அண்ட் இப்போ என்னோடய ஃபைலில் போய்ட்டு நான் வந்து சேவ் ஆல் கொடுக்குறேன். எல்லாத்தையும் நீங்கள் சேவ்னு கூட கொடுக்கலாம், நோ ப்ராப்ளம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டெம்ப்ளேட்லேருந்து 4 பேஜ் கிரியேட் பண்ணோம். அதாவது வீடியோஸ், பிக்சர்ஸ், இண்டெக்ஸ், காண்டாக்ட் as .html அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பேஜஸ் ஃபுல்லாக நமக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டுது. ஸோ இப்போ நான் இந்த டெம்ப்ளேட்டில் இந்த சேஞ்சஸ் பண்ணேன்னா அந்த சேஞ்சஸ் இந்த 4 ஃபைலையும் அஃபெக்ட் பண்ணும், டைரெக்டாக பாதிக்கப்படும். அதாவது நான் இந்த டெம்ப்ளேட்டில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறேனோ அது இந்த 4 ஃபைல்லையும் அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லுது. நான் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக அப்டேட்டுன்னு கொடுக்குறேன். ஏன்னா இந்த 4 ஃபைல்லையும் அப்டேட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த டெம்ப்ளேட்டில் வந்து இந்த சேஞ்சஸ் பண்ணேன். அப்டேட். அண்ட் இங்கே வந்து லுக்கின், அதில் வந்து என்டையர் சைட், மேக் ஷுர் நம்ம DW சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது பார்க்கலாம். அதாவது உங்களுடைய கரண்ட் சைட்டோடைய நேம். அண்ட் ஸ்டார்ட். அண்ட் இப்போ எல்லாமே ஓகே ஆகிடுச்சு, ஜஸ்ட் க்ளோஸ் இட். அண்ட் இப்போ என்னுடைய index.html பேஜுக்கு வரேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து எல்லாமே அப்டேட் ஆகிருக்கும். ஸோ நான் இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னுடைய ஃபயர்ஃபாக்ஸில் நான் அவுட்புட் பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நான் பெட்டர் வியூக்கு ஃபயர்ஃபாக்ஸ் போகிறேன். எஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அப்படியே லிங்க் வந்திருக்கும். ஸோ இப்போ நான் வீடியோ பட்டனை கிளிக் பண்ணுறேன். எனக்கு வீடியோ பேஜுக்கு போகுது, காண்டாக்ட் அஸ். ஸோ நான் அதோடைய பேஜை மாற்றுறது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ நான் காண்டாக்ட் அஸில் இருக்கேன். காண்டாக்ட் அஸ், ஏன்னா இது காண்டாக்ட் அஸ் பேஜ். ஃபைல், சேவ், அண்ட் பிக்சர் பேஜ், ஃபைல், சேவ். அண்ட் இப்போ நான் என்னுடைய ஃபயர்ஃபாக்ஸில் நான் அதை வியூ பண்ணி பார்க்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹோம் பேஜ் போகிறேன். அண்ட் வீடியோஸ், காண்டாக்ட் அஸ், பிக்சர். ஸோ இது எல்லா பேஜ்லேயும் நம்மளுக்கு இந்த ஏரியா வந்து அப்டேட் ஆகிடுச்சு லிங்கோட. ஸோ இன்கேஸ் நம்ம டெம்ப்ளேட் பண்ணாமல் பண்ணியிருந்தோம்னா வீடியோஸ் அப்படின்ற பேஜுக்கு போகும்போது நம்மளுக்கு காண்டாக்ட் அஸ், பிக்சர், ஹோம் இது எதுவுமே இருக்காது, வெறும் இண்டெக்ஸில் மட்டும் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இது காண்டாக்ட் அஸ் பேஜ் போகிறோம். இங்கே நம்ம URL உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், contactus.html. ஸோ இந்த பேஜ்லேயும் உங்களுக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு அப்டேட்டடாக இருக்கும், எல்லாமே இருக்கும். லிங்க் வந்து ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதேமாதிரி இப்போ நம்ம பேனர்லாம் மாற்றுவோம். ஸோ அப்போ வந்து நம்ம டேரெக்டாக டெம்ப்ளேட்டில் மட்டும் போய் பேனர் மாற்றினா போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த 4 பேஜுக்கும் பேனர் வந்து அப்டேட் ஆகிடும்.